தைரியம் இருந்தா ஒரு நாள் உங்க பொண்ணை யூபிக்கு அனுப்பி வைங்கன்னு விஜய் அவர்கிட்ட டாக்டர் அவங்க சவால் விட்டுருக்காங்க. டிஆர் அவருக்கு என்னாச்சு, இப்படி ஆளே மாறி போயிட்டாரேன்னு எல்லாருமே அதிர்ச்சி ஆகி போயிருக்காங்க. மரணம் அடைந்த பிரபலத்தால உருகி போய் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க இயக்குனர். கேன்சர்ல இருந்து மீண்டு வந்ததுக்கு அப்புறமா சிவராஜ்குமார் அவர் எப்படி இருக்காருன்னு தெரியுமா? வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ரீசெண்டா விஜய் அவர் அரசியல்ல நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. சொல்ல போனா அவருடைய கடைசி படம் தமிழ் சினிமாவில் அடுத்து வினோத் அவர் கூட பண்ண இருக்காரு. அந்த வகையில அரசியல் அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல பாதுகாப்பே இல்ல பெண்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இதை தொடர்ந்து டாக்டர் சர்மிளா அவங்க ரொம்ப கோவப்பட்டு என்ன ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அதுவும் தமிழ்நாட்டுல இல்ல தமிழ்நாட்டுல இல்ல திருப்பி திருப்பி நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. முடிஞ்சா உங்க பொண்ண இல்ல நீங்க ரெண்டு பேரும் யூபியில ஒரு நாள் தைரியமா போய் இருந்துட்டு வாங்க, யூபி பீகார் பக்கமெல்லாம் போய் பாருங்க, உங்க பொண்ணை தைரியமா அனுப்பி வைங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு பேசியிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லைங்கிறீங்க, மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டுல தான் பாதுகாப்பு அதிகமா இருக்குங்க. ஆனா அடிக்கடி இதை குறிப்பிட்டு ஒவ்வொருத்தரும் பேசுறது ரொம்ப தப்பான விஷயம். எதுக்கு எடுத்தாலும் தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கோபப்பட்டு அந்த வீடியோல பேசியிருக்காங்க. நடிகர் டி ராஜேந்தர் அவருக்கு என்ன ஆச்சு, ஆளே மாறி போயிட்டாரு அப்படின்னு எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவில் இயக்குனர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், ஒளிப்பதிவாளர், விநியோகஸ்தர், அரசியல்வாதின்னு பல்வேறு திறமைகள் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். கடந்த ஆண்டு தான் அவருக்கு திடீர்னு உடல்நல குறைவு ஏற்பட்டு வெளிநாட்டுல அவருக்கு சிகிச்சை எல்லாம் கொடுத்தாங்க. தன்னோட தந்தைய முழுவதுமா பராமரிச்சு சிம்பு அவர் சிகிச்சைக்காக வெளிநாடெல்லாம் அழைத்துட்டு போயிருக்காரு. இந்தியா திரும்பியபடி டி ராஜேந்தர் அவரு அதிகமா பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது இல்ல. சமீபத்திய நிகழ்ச்சி ஒன்றுல அவர் கலந்துக்கிட்டாரு. அப்ப எல்லாருமே ஆச்சரியமா பார்த்தாங்க. ரொம்ப சுறுசுறுப்போட காரசாரமா பேசி மக்கள் கவர்ந்து எல்லாரையும் சிரிக்க வச்ச இவரு இப்ப உடல் தோற்றமே ரொம்பவே மாறி போயிருச்சுன்னு ரசிகர்கள் அவரை பார்த்து வேதனைப்பட்டாங்க. அவரோட தலைமுடி எல்லாம் உதிர்ந்து நடக்க முடியாம தள்ளாடி இருக்காரு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, பாரி இளவழகன் இயக்கி நடித்த ஜாமா கடந்த வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு. படத்துல எல்லாருக்கும் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஆனா இந்த படத்தோட படக்குழுவுக்கு பெரும் அதிர்ச்சி வந்திருக்கு. அதாவது படத்தோட கலை இயக்குனரான ஸ்ரீகாந்த் அவரு உயிரிழந்திருக்காரு. இதை பத்தி பாரி இளவழகன் தன்னோட முகநூல் பக்கத்துல, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ற சகோதரரே, நீங்க மட்டும் இல்லாம போயிருந்தா ஜாமா படம் பண்ணிருக்கவே முடியாது, கலை உங்களோட வடிவில் எப்பவும் வாழும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸ்ரீகாந்த் அவருடைய குடும்பத்துக்கு இவர் சார்பா ஆறுதலையும் தெரிவிச்சிருந்தார். அடுத்து நம்ம சிவராஜ்குமார் அவரு சொன்ன மாதிரியே கேன்சர்ல இருந்து மீண்டு வந்ததுக்கு அப்புறமா வந்ததுமே உடனே அவருடைய பட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. ஆளே மாறி போயிட்டாரு. ரொம்ப உடல் மெலிந்து காணப்பட்டாரு. ரீசெண்டா ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு இருக்காங்க. இது சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.